நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிலரை நாம 60, 65 வயசுல பார்ப்போம். ஆனா அவங்க கிட்ட ஒரு 40 வயசுக்கான எனர்ஜியும் ஒரு தெரிவும் இருக்கும். முகத்துல அப்படி ஒன்றும் பெரிய சுருக்கங்கள் இருக்காது. நடையில ஒரு வேகம் இருக்கும். இதுக்கு காரணம் அவங்க எடுத்துக்கிற அந்த காஸ்ட்லியான மருந்துகளோ இல்ல டயட்டோ மட்டும் இல்ல. அதுக்கும் மேல ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். என்னடா இது சுவாசம்னு சொல்றாங்களேன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை அதுதான். இளமைக்கான அந்த திறவுகோல் நமக்கு வெளியே எங்கேயும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ள. நம்ம ஒவ்வொரு நொடியும் செய்யற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அதுதான் நம்மளோட சுவாசம். நாம உயிர் வாழ்றதுக்கு சுவாசிக்கிறோம், சரி. ஆனா நாம சரியா சுவாசிக்கிறோமா? அதுதான் இங்க நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. சரி, இப்போ விஷயத்துக்குள்ள நேரா போலாம். நம்மள பல பேர் காலையில எழுந்திருக்கும் போதே ஒருவித டயர்டாவே எழுந்திருப்போம். இல்லனா கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும். இதுக்கெல்லாம் காரணம் வயசு மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம பல வருஷமா நமக்கே தெரியாம தப்பு தப்பா சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கிட்டு இருக்கு. நம்ம வெறும் மார்பு மட்டும் பயன்படுத்தி மேலோட்டமா சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம நுரையீரலோட முழு கெப்பாசிட்டில வெறும் 30-40% தான் யூஸ் ஆகுது. இதனால நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு பயங்கரமா குறையுது. ஒரு செடிக்கு சரியா தண்ணி கிடைக்கலனா எப்படி வாடி போகுமோ, அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காதப்போ அது சீக்கிரமே டேமேஜ் ஆகி நம்ம வயசான தோற்றத்தை ரொம்ப வேகமா கொண்டு வந்துடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு இருக்கு. அதுக்காக நாம புதுசா எதையும் கத்துக்க போறதில்ல. நாம பிறந்தப்போ செஞ்ச ஆனா இப்போ மறந்து போன ஒரு விஷயத்த திரும்ப கொண்டு வந்தா போதும். அதுதான் உதரவிதான சுவாசம். அதாவது சிம்பிளா சொன்னா வயிறு சுவாசம். நாம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போதே இப்படிதான் சுவாசிச்சோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஒரு சின்ன குழந்தை தூங்கும்போது கவனிச்சு பாருங்க. அது மூச்சு விடும்போது அதோட நெஞ்சு பகுதி அசையாது. வயிறு தான் ஒரு பலூன் மாதிரி அழகா மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கும். ஏன்னா அது தன்னோட உதரவிதானம், அதாவது டயஃப்ரமை பயன்படுத்தி சுவாசிக்குது. இதுதான் நம்ம உடம்போட ரொம்ப இயற்கையான, ரொம்ப திறமையான சுவாச முறை. இப்போ இந்த ஸ்லைட்ல பாருங்க. இந்த 2 சுவாசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். மார்பு சுவாசம் நம்மள எப்பவுமே ஒரு அவசர நிலையில, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல வைக்குது. ஆனா வயிற்று சுவாசம் நம்ம உடம்புக்கு முழு ஆக்சிஜனையும் கொடுத்து நம்மள ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு, அதாவது ஒரு அமைதியான ரிலாக்ஸான நிலைக்கு கொண்டு வருது. இதுதான் இதுல இருக்கிற அடிப்படை வித்தியாசமே. இந்த ஒரு சின்ன சுவாச பழக்கத்தை மாத்துறதால நம்ம உடம்புக்குள்ள ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி 4 அற்புதமான மாற்றங்கள் நடக்குது. இது வெறும் ஒரு மூச்சு பயிற்சி இல்ல, நம்ம உடம்போட ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே ரீசெட் பண்ற மாதிரி. வாங்க அந்த 4 நன்மைகளை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல ஆக்சிஜன் சக்தி. ஒரு நெருப்பு நல்லா பிரகாசமா எரியறதுக்கு காற்று எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புல எனர்ஜி உருவாகிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழமான சுவாசம் செய்யும்போது ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு அதிகரிச்சு ஒவ்வொரு செல்லுக்கும் அது முழுமையா போய் சேருது. இதனால உடம்புல தேங்கி இருக்கிற நச்சுகள் வெளியேறி ரத்தம் சுத்தமாகி நமக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்குது. 2வது மன அமைதி. நாம வயிற்று சுவாசம் செய்யும்போது நம்ம நரம்பு மண்டலத்துல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆகுது. சிம்பிளா சொன்னா இதுதான் நம்ம உடம்போட காம் மோடு. இதனால கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சுரக்கிறது குறைஞ்சு மனசு அமைதியாகுது. ராத்திரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியான தூக்கம் வருது. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான வாழ்க்கைக்கு இது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. 3வது முக இளமை. இதுல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நம்ம முகத்துல சுருக்கங்களை உண்டாக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா நாம ஆழமா சுவாசிக்கும் போது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு முகத்துல இருக்கிற சின்ன சின்ன தசைகள் கூட ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ரத்த ஓட்டம் அதிகரிச்சு தோல் செல்களுக்கு நல்ல போஷாக்கு கிடைக்குது. இதனால முகம் பிரகாசமாகி சுருக்கங்கள் இயற்கையாவே குறைய ஆரம்பிக்குது. இது வெளியிலிருந்து பூசுற கிரீம் மாதிரி இல்ல, உள்ள இருந்து வர்ற ஒரு நிரந்தரமான மாற்றம். கடைசியா மூளை தெளிவு. நம்ம உடம்புலயே நம்ம மூளை தான் அதிக ஆக்சிஜனை பயன்படுத்துற ஒரு உறுப்பு. அதுக்கு சரியான அளவு ஆக்சிஜன் போகும்போது நம்மளோட கவனம் சிதறாது, ஞாபக சக்தி அதிகமாகும், ஒரு விஷயத்துல முடிவெடுக்கும் திறன் ரொம்ப தெளிவாகும், ஒரு விதமான மனக்குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான பார்வையோட எல்லாத்தையும் நம்மால அணுக முடியும். சரி, இவ்வளவு நன்மைகளையும் அடையறதுக்கு நாம ஜிம்முக்கு போக தேவையில்ல, பெரிய செலவு பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிஷம் உங்களுக்காக நீங்க ஒதுக்கினா போதும். வாங்க அந்த எளிமையான பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் போதும். குறிப்பா காலையில எழுந்ததும் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சௌகரியமா உட்காந்துக்கோங்க, இல்லனா மல்லாக்க படுத்துக்கோங்க. உங்க ஒரு கைய மார்பு மேலையும் இன்னொரு கைய வயிறு மேலையும் வைங்க. இது எதுக்குன்னா நீங்க சரியா செய்றீங்களான்னு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ மூக்கு வழியா 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அப்படி இழுக்கும்போது உங்க வயித்து மேல இருக்கிற கை மட்டும்தான் மேல போகணும். மார்புல இருக்கிற கை கிட்டத்தட்ட அசையவே கூடாது.
அப்புறம் ஒரு 2 செகண்ட் மூச்சை உள்ளேயே நிறுத்தி அப்புறம் வாய் வழியா 6 செகண்டுக்கு மெதுவா வெளியே விடுங்க. மூச்சை வெளியே விடும்போது தான் உடம்பு முழுசா ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் உள்ளே இழுக்கிறத விட வெளியே விடுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இந்த சுழற்சியை ஒரு 5 நிமிஷம் எந்த விதமான கட்டாயமும் இல்லாம ரசிச்சு செய்யுங்க. தியரி மட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது இல்லையா? இது நிஜ வாழ்க்கையில ஒருத்தரோட வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னு ஒரு சின்ன கதையே இப்ப பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு நான் நம்புறேன். 65 வயசான ஒருத்தரு ரொம்ப சோர்வாவும் வயசான தோற்றத்தோடவும் இருந்தாரு. அவர் இந்த பயிற்சிய தினமும் காலையில ஒரு 10 நிமிஷம் செய்ய ஆரம்பிச்சாரு. முத 2 வாரத்துக்கு அவருக்கு பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா அவர் விடாமுயற்சியோட தொடர்ந்து செஞ்சாரு. 1 மாசம் கழிச்சு அவரோட எனர்ஜி லெவல் முன்ன விட அதிகமாச்சு. ராத்திரி தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சது. 3 மாசம் கழிச்சு அவரை பார்க்குற நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருமே, என்ன சார் நீங்க முன்ன விட ரொம்ப யங்கா பிரைட்டா தெரியுறீங்க, என்ன ரகசியம்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ரொம்பவும் எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. நான் புதுசா எந்த மருந்தும் சாப்பிடல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. நான் என் சுவாசத்தை மாத்தினேன், அவ்வளோதான். இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அந்த 65 வயசு மனிதரால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளாலையும் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வயலுங்கிறது வெறும் ஒரு நம்பர் தான். ஆனா உங்க உடம்போட ஆற்றலும் உங்க தோற்றமும் நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவுல, ஒரு சின்ன பழக்கத்துல தான் இருக்கு. மாத்திரைகள், சிகிச்சைகள்னு நாம வெளியே தேடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க உடம்போட உண்மையான அடித்தளம் உங்க சுவாசம் தான். ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிஷம், ஆனா அது தினமும் செய்யணும். இன்னிக்கே ஆரம்பிங்க. 1 மாசம் மட்டும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அப்போ கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது உங்க வயசு மாறாது, ஆனா உங்க தோற்றம், உங்க எனர்ஜி, உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறி இருக்கும்.